அதாவது 234 தொகுதிக்கும் எந்த மாரி கேண்டிடேட்ஸ் இருக்கணும்னு ஒரு ப்ரொபோஸ்ட் லிஸ்ட் வந்து தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்டதா வந்து ஒரு நியூஸ் வந்தது. அத பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல ஆக்சுவலி 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்காங்க. ம். அந்த பொறுப்பாளர்கள்லயே வந்து மோர் பொட்டன்ஷியலா வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ம். எப்படின்னா, இப்ப வந்து நீங்க 120 மாவட்ட செயலாளர்கள் பார்க்கும்போதே வந்து அவங்களே வந்து 120 பேர் வந்துருவாங்க. அத ம். தவிர 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. ஸ்டேட் கேடர்ஸ் இருப்பாங்க. இத தவிர வந்து கட்சியில எப்படின்னா வந்து, அந்த பகுதியில ரொம்ப நல்லவங்களா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் வாய்ப்பு குடுக்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட உள்ள இருக்கு. ஆமா. அதனால அந்த எல்லாரையுமே வந்து எடுத்து, யார் யாரெல்லாம் இந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படின்றத அந்த லிஸ்ட் எடுக்குறாங்க. எடுத்து அவங்க எல்லார் கூடயும் வந்து ஒன் ஆன் ஒன் உட்கார்ந்து, அவங்க எல்லாருடைய பேக்ரவுண்ட்ஸும் வெரிஃபை பண்ணி, ஐ மீன் எவ்வளவு சேவை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, என்ன மாரி ஒரு காம்பினேஷன்ல இருக்க போகுது, எவ்வளவு விமன்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு இளைஞர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு வந்து அந்தந்த துறையில இருக்கக்கூடிய வல்லுனர்களுக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ம். நாளைக்கு ஒரு கேபினெட் வருது அப்படின்னா வந்து 2 எக்கானமிஸ்ட் உள்ள இருக்கணும். அவங்க வந்து மினிஸ்டர் ஆகுறாங்க இல்ல, பட் எக்கானமிஸ்ட் இருக்கணும். கண்டிப்பா. அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கணும், எஜுகேஷனலிஸ்ட் இருக்கணும். சோ இந்த மாதிரியான காம்பினேஷன் உள்ள கொண்டு வரதுக்காக, ஃபர்ஸ்ட்டா வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள கூப்பிட்டு யார் யாரெல்லாம் வந்து பொட்டன்ஷியலா ரேஸ்ல இருக்க முடியும்னு பாக்குறதுக்கான ஒரு லிஸ்ட் எடுத்து தலைவர்கிட்ட குடுத்துருக்காங்க. இப்ப அவர் பேச ஆரம்பிப்பாரு. அதுக்கு அடுத்து அது 2 ரவுண்ட், 3 ரவுண்ட் போகும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ்ல இன்னும் அது எல்லாமே ஆத்தென்டிகேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் குடுப்பாங்க. அப்படிதான் ஜெனரல் ப்ரொசீஜர். தாவேகா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இங்க ஒரு பேர் இருக்கு. தாவேகால 234 தொகுதியில ஆள் போட முடியுமான்னு கேட்டவங்கள எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால அது ஒரு இருக்காங்கப்பா, ஒரு 20,000 பேர் கூட தயாரா இருக்கிறாங்கன்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு.